ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பணம் சம்பாதிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி சொல்லிவிட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு போகிறதுனால என்னோட வேலை வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ணிட்டு வருது, அந்த நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரியும் ஒரு சிலர் பண்ணி கொடுத்து நல்லா இருக்காங்க. ஒன்று. 2வது வந்துட்டு வெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கடன், இஎம்ஐ இதுலேருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எங்கெல்லாம் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியான கம்பெனிகளில் அது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு மாதம் ஒரு வருமானம் வந்தால் நல்லாயிருக்குமே, அந்த மாதிரி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி என்னை நம்பி ஃபண்டு கொடுத்த எல்லாருமே இன்றைக்கி ஒரு 50,000, 60,000, 70,000 இந்த மாதிரி மாதம் வந்து இன்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதம் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகும். எந்த வேலையுமே பண்ணாமல் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அந்த மாதிரிலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பணத்தை பற்றின ஒரு புரிதல் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்த்து, வெல்த்து இந்த 2 சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நான் வந்து அது தேவைப்படுறவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுதான் என்னோடய வேலை. ஸோ நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இப்போ ஒரு ஒர்க் போயிட்டுருக்காங்கனாக்கா அவங்களோட ஃபண்டை வச்சு எப்படி ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணுறது, எங்கெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த விஷயங்களெல்லாம் வெல்த்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறது என்னோடய வேலை. அந்த ரிலேட்டடாக மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் அது புரிய வரும், அதை நான் பார்க்குறேன். ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நான் கிடையாது. இந்த 2 விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது தான் என்னோடய வேலை. அதில் இன்னும் நான் நிறைய ட்ரெயினர் ஆகணும், ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ட்ரெயினர் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களும் நான் வந்து நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.